ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, சோதி எனும் பஞ்சகர்த்தாரே, சொற்பெரிய கரிமுகனே, தீது நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, பண்பான பரமசிவமே, ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாத விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிடர்களுக்கும் பெரியோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் நண்பர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். ஏற்கனவே புலிப்பாணி ஜோதிடம் என்ற நூலிலிருந்து பாடல்கள் 300 அது சார்ந்த தகவலும் காணொலியாக கொடுத்துள்ளோம். அந்த வரிசையில் அதற்கு அடுத்து வாழ்வியல் என்ற தலைப்பில் காணொலிகளை கொடுத்து வந்திருந்தோம். அடுத்து புலிப்பாணி ஜோதிடத்தில் பாகம் எண் 2 தாய் மகள் ஏசல் என்ற தலைப்பில் புலிப்பாணி அருமையாக சில பாடல்களை வடிவமைத்து நமக்கு தந்து சென்றுள்ளார். இந்த தாய் மகள் ஏசல் என்பது தாய் மகளுக்கு ஜோதிடம் சார்ந்த சந்தேகங்களை தீர்க்கும் வண்ணம் அமைந்ததாக பாடலை எழுதி அதற்கான தகவல்களையும் கொடுத்துள்ளார். சரி, வாருங்கள் நண்பர்களே, பாடலுக்குள் செல்வோம். முதல் பாடல் என்பது கடவுள்களையும் அவர்களுடைய குருமார்களையும் அவர்களுடைய தாய் தந்தையரையும் வணங்கி பாடலை எழுதி துவங்கியுள்ளதாக ஒரு கடவுள் வாழ்த்து பாடலை சொல்லியுள்ளார். பாடலுக்குள் செல்வோம். அண்டம் பகிர் அண்டமுமாய் நின்றோன் காப்பு, ஆனந்தமாகி நின்ற உமையால் காப்பு, குண்டலியாம் பிரணவத்தின் குறியே காப்பு, குமரனனும் வேல்முருகன் பாதம் காப்பு, எண்டிசையும் உண்ட திருமாலும் காப்பு, எவ்வுயிர்க்கும் உயிரான ஈசன் காப்பு, மண்டலத்தின் ஜோதிடத்தின் ஏசல் கூற மகிமையுள்ள போகருடைய பாதம் காப்பு என்று அண்டத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் மற்றும் மிகப்பெரிய சக்தி தெய்வமான உமையாளையும், அடுத்து விக்னத்தை தீர்க்கக்கூடிய விநாயகரையும், அடுத்து வேல் முருகனையும், அடுத்து திருமாலையும், அடுத்து ஈசனையும் இவர்களுடைய பாதங்கள் பணிந்து போற்றி கடைசியில் போகரின் தன்னுடைய குருவின் கிருபையால் இந்த பாடல்களை எழுதுகிறேன் என்றவாறு இந்த பாடலை துவங்கியுள்ளார். அடுத்து பாடல் எண் 1. பூரண ஆயுளை பெறக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை இந்த பாடலில் சொல்லியுள்ளார். எட்டவன் சொற்சேத்திர நட்பில் ஏககரி ஆட்சி உச்சமாக, அதை இனிமையுள்ளோர் நோக்கிடவே கனிவுடனே 100 ஆண்டு வாழ்வார் என்று கூறியுள்ளார். 8குடையவன் ஆட்சி உச்சம் மூலத்துரிகோணம் என்ற 3 தகுதியில் ஏதாவது ஒரு தகுதியில் இருந்து சனி ஆட்சியோ உச்சமோ அடைந்திருக்கும் பட்சத்தில் அந்த சனியை சுபக்கிரகங்கள் பார்க்கும் அமைப்போடு ஒரு ஜாதகன் பிறந்திருப்பானால் அவனுக்கு ஆயுள் 100 என்று அழகாக சொல்லியுள்ளார். அடுத்து பாடல் எண் 2. பூரண ஆயுளை அடையாளம் காட்டும் கிரக அமைப்பு சார்ந்த தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது. விதிக்கு இரு பாரியத்தில் நல்லோர் மேவ கரி நட்பாக, 2ஓன் 7ஓன் இவர்கள் நட்பு வீடேற, இவன் வயது பூரணமாம் பாரே என்று பாடலை முடித்துள்ளார். லக்கினத்திற்கு 2 பக்கங்களிலும் சுப கிரகங்கள் நிற்க அல்லது அமர்ந்திருக்க, சனி நட்பு ஸ்தானத்தில் நின்றிருந்து 2 7க்கு உடையவர்களும் நட்பு வீட்டில் அமர்ந்திருந்தால் பூரண ஆயுள் உண்டென்று பாடலில் சொல்லியுள்ளார். அடுத்து முழுமையான ஆயுள் பலம் என்பதை 3ஆம் பாடலில் சொல்லியுள்ளார். திதிவிதியும் ஆட்சியுற்று செழுமையுள்ளோர் நோக்கமுற மேரு சுங்கன் தூயர் தீயர் விழி அகன்றிருந்தால் இவன் வயது பூரணமாய் செப்பே என்று பாடலை முடித்துள்ளார். 3 குடியவனும் லக்னாதிபதியும் ஆட்சி பெற்று சுப கிரகங்களின் பார்வையுடன் அமர்ந்திருக்க, லக்கணத்தில்
சுக்கிரன் பாவர்களின் பார்வை இன்றி அமர்ந்திருந்தால் இந்த ஜாதகன் முழுமையான ஆயுள் பலம் உடையவன் என்று கூறியுள்ளார். ஆக இந்த பாடலில் 8க்கு 8 என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்துக்கு ஆயுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3க்குரியவன் நலம் பெற்று இருக்கும் பட்சத்தில் சுக்கிரன் பாவகிரகங்களுடைய தொடர்பு இல்லாமல் லக்னத்திலோ அல்லது லக்ன கேந்திரத்தில் இருக்கும் பட்சத்தில் பூரண ஆயுள் என்று கூறியுள்ளார். இந்த அமைப்புள்ள ஜாதகங்கள் நிறைய ஜாதகங்கள் நாம் கடந்து வந்த பாதைகள் கண்ணுக்கு பட்டிருக்கிறது. சரி நண்பர்களே, அடுத்து பாடல் எண் 4 மிதமான ஆயுள் என்று சொல்லியுள்ளார். விதிக்கு 2ல் உற ஏழோன் விதியோன் 7ல் வர திருப்பாக்கியம் தன்னில் சுபர் மேவ நோக்க இவன் வயது மிதமே என்று பாடலை கூறியுள்ளார். லக்னத்துக்கு 2ஆம் இடத்தில் 7 குடையவன் அமர்ந்திருக்க அந்த 2 குடையவன் 7ஆம் இடத்துக்கு போயிருக்க 9ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் பார்வையோ சேர்க்கையோ கிட்டி இருந்தால் இந்த ஜாதக அமைப்புடையவன் ஓரளவு ஆயுள் உள்ளவன் என்று சொல்லியுள்ளார். இந்த ஓரளவு ஆயுள் என்பதை 60 to 70க்குள் என்பதை வரையறுத்துள்ளார்கள். இந்த பாடலும் நடைமுறையில் நிறைய விஷயங்களில் அல்லது நிறைய ஜாதகங்களில் ஒப்பிட்டு பார்த்த பொழுது உண்மை என்பதை கண்கூடாக கண்டிருக்கிறேன். அடுத்து ஆயுள் பூரணம் 6 வியமேற அருள்கரியாம் விதியில் குறு சுங்கன் மேவ அத்தமுடன் ஆயுள் வித்தையுடன் பூரணமாய் அறையே என்று பாடலை முடித்துள்ளார். 6 குடையவனும் 8 குடையவனும் 12ஆம் வீட்டில் அமர்ந்திருக்க லக்னத்தில் குருவும் சுக்கிரனும் இணைந்திருந்தால் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவனுக்கு ஆயுள் பூரணம் என்று சொல்லியுள்ளார். இந்த மாதிரி அமைப்புள்ள ஜாதகம் கண்ணில் பட்டிருக்கிறது கடந்து வந்த அனுபவத்தில். அடுத்து பாடல் எண் 6 பூரண வயது மாமதி சுங்கற்கு 7ல் மன்னன் குரு 4ல் 8 மருவ சுபர் நோக்கவே வாய்த்திடும் பூரண வயது வலுத்தே என்று கூறியுள்ளார். இதில் சந்திரன் சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்க 8 குடையவன் 4ஆம் வீட்டில் நின்றிருக்க அந்த 8 குடையவனை சுவர்கள் பார்வையிடும் பட்சத்தில் பூரண ஆயுள் உண்டென்று கூறியுள்ளார். இதுவும் இந்த அமைப்புள்ள ஜாதகம் நம் கண்ணில் பட்டிருக்கிறது, நடைமுறையில் ஒத்துப்போகிறது. அடுத்து பாடல் எண் 7 மங்களமாய் 100 ஆண்டு வாழக்கூடிய தகுதியுள்ள கிரக அமைப்பு என்ற தலைப்பில் கூறியுள்ளார். சுபர் மேவி பகை அறவை சூழ விதி குரு பாக்கியமேற மதி துங்க விதிதனை நோக்க மங்களமாய் 100 ஆண்டு சொல்லே என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்தில் பகை கிரகங்கள் அல்லாமல் சுப கிரகங்கள் அமர்ந்திருக்க குரு 9ஆம் இடத்தில் நின்றிருந்து சந்திரனையும் லக்னத்தையும் பார்வையிட்டிருந்தால் இந்த ஜாதக அமைப்புடையவன் 100 ஆண்டு வாழ்வான் என்று கூறியுள்ளார். இதுவும் நம் அனுபவத்தில் கண்ணில் பட்டிருக்கிறது. அடுத்து பாடல் எண் 8 வெகு காலம் உடலில் இருக்கும் நிலையை ஜாதக கிரகங்கள் அடையாளம் காட்டும் என்பதை இந்த பாடலில் வலியுறுத்தியுள்ளார். கரியோன் கிரியோன் மதிக்கிட்டோன் உச்சம் ஆட்சியேற கடலுலகில் வெகு காலம் உடலிருக்கும் என இதனை களரே என்று பாடலை முடித்துள்ளார். சனி லக்னாதிபதி சந்திரனுக்கு 8ஆம் அதிபதி ஆகிய மூவரும் ஆட்சியோ உச்சமோ நட்பு பெற்று இருக்கும் பட்சத்தில் இந்த ஜாதக அமைப்பு உள்ளவர்களினுடைய உடல் இந்த பூமியில் நீண்ட காலம் இருக்கும் என்பதை அழகாக சொல்லியுள்ளார். அடுத்து பாடல் எண் 9 வயது பூரணம் என்று தலைப்பில் கருதி விதி நாளில் சுபர் காரிக்கிரண்டினில் மதியும் மேவ விதிக்கு உடையோன் நட்பில் ஏகிடவே திட்டமுடன் வயது பூரணமாமே என்று பாடலை முடித்துள்ளார். லக்னத்திற்கு 4ஆம் வீட்டில் சுபகிரகங்கள் அமர்ந்திருந்து சனிக்கு 2ஆம் வீட்டில் சந்திரன் நின்றிருக்க லக்னாதிபதி நட்பு ஸ்தானங்களில் நல்ல நிலையில் அமர்ந்திருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகன் பூரண ஆயுளை பெறுவான் என்று கூறியுள்ளார். அடுத்து பாடல் எண் 10 தலைக்கும் வயது என்ற தலைப்பில்
கிரியில் விதி இருபுறமும் மன்னவர்க்கு சுக்கரனும் உற மதியும் சுங்கற்கு ஏழில் நிற்க தலைக்கும் இவன் வயதுதானே என்று பாடலை முடித்துள்ளார். லக்கணத்தில் லக்னாதிபதி அமர்ந்திருக்க அதற்கு இருபுறமும் குருவும் சுக்கிரனும் நின்றிருக்க சுக்கிரனுக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருந்தால் ஜாதகன் பூரண ஆயுள் பலம் பெறக்கூடியவர் என்பதை இந்த பாடல் மூலம் சொல்லியுள்ளார். இந்த அமைப்புள்ள ஜாதகம் கண்ணில் பட்டிருக்கிறது. நடைமுறையில் பலன்கள் ஒத்துப்போகிறது. சரி நண்பர்களே, தங்கமான் மழுவோடேந்தி தன்மதிர் தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்குச் சொன்ன மாமொழி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிழை வராமற் காக்க செங்கன் மாள் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே. வணக்கம் நண்பர்களே.